அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சாரா வேர்ல்ட் விஷன். ஸ்கூல் விட்டு வந்த குழந்தைங்களுக்கு டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இப்போது ஒரு 3 உருளைக்கிழங்கு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். அவல் வச்சு தான் இந்த ஸ்நாக்ஸ் நான் செய்ய போகிறேன். இதை அவலை தண்ணியில் நனைச்சி எடுத்துக்கலாம். இது இடித்து அவலுங்கிறதுனால கொஞ்சம் நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்போவுமே ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு எடுத்ததுமே எனக்கு கொஞ்சம் மசியாத மாதிரி தான் இருந்துச்சு. நான் இப்போ உருளைக்கிழங்கையும் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அவல் கடையில் வாங்குறது எப்போவுமே சாஃப்டாக பூ போல் இருக்கும். அதில் எந்த மண்ணும் எதுவும் இருக்காது. இதை இடித்த அவல் உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லி நான் இடித்த அவல் வாங்கியிருக்கேன். அது கொஞ்சம் கலராக அரிசி மாதிரி தான் இருந்துச்சு. அதையும் நல்லா களைஞ்சி எடுத்துகிட்டு ஊற வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு 2 வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் லைட்டாக வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. அது கூடவே ஊற வச்சுருந்த அந்த அவளையும் வேக வச்சுருந்த இந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு நல்லா மசித்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம மசாலா சேர்க்கணும். நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். அது கூட நான் மிளகுத்தூளும் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நான் மிளகாத்தூள் சேர்க்கலை, சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும் சேர்த்துருக்கேன். அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு நல்லா கையை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லா மசாலாவும் உருளைக்கிழங்குலையும் அவளையும் நல்லா படுற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கை உருக்கிற சூட்டில் தான் இருக்கும். நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அடுத்ததாக ஒரு பால் சைஸுக்கு உருட்டிட்டு கட்லெட் மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு கப்பில் நான் கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் கரைச்சிட்டு அதையும் வச்சுருக்கேன். இன்னொரு கப்பில் ப்ரெட் க்ரம்ஸையும் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த கட்லெட்டை கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் நல்லா கலந்து எடுத்துகிட்டு அடுத்ததாக ப்ரெட் க்ரம்ஸ்லேயும் போட்டுட்டு நல்லா பிரட்டி எடுத்துகிட்டு நம்ம பொரித்து எடுத்துடலாம். நமக்கு இப்போ இந்த கட்லெட் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரீசரில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுக்கு எப்போ பசங்க பசிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் கூட டக்குன்னு பொரித்து எடுத்து கொடுத்துடலாம். இந்த ஸ்நாக்ஸை பசங்க சும்மாவே சாப்பிட்ருவாங்க. தக்காளி சாஸு ஏதாவது வச்சு கொடுத்தா இன்னும் நல்லா டேஸ்ட்டு பண்ணி சாப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி மயோனஸ் பண்ணியிருந்தேன். அதை வச்சு தான் பசங்களுக்கு கொடுக்க போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இன்ஷால்லாஹ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.